சரக்கடிக்க காசு கேட்டதனால் கணவனை கத்தியால் குத்தனால் மனைவி. அவளும் கட்டிங் குத்துனா கம்மி இருப்பா. நேத்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கா? யாரு இவரு? இன்னைக்கு பேப்பர் படிச்சா மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன மாப்பிள்ள இப்படி பொறுப்பே இல்லாம பேசுற? நானு இங்க வா. யோ, நேத்து பேப்பர்ல சிலிண்டர் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. முந்தா நாள் பேப்பர்ல டீசல் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. எதுவுமே பண்ணாத மண்ணாங்கட்டி எந்த பேப்பர் பச்சானாயா? ஏதோ ஸ்கூல் வாதியா இருந்தாலும் ஸ்கூல் பெஞ்சில் தொல்லை குத்துனுக்கிறேன், டீ கடை பெஞ்சில் வந்து தொல்லை குத்துனேன், படி ஒரு பொம்பளை பிள்ளைங்களை குடைச்சல் குத்துனேன். நான் இன்னும் சிஎம் மாதிரி ஏன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஐயோ, இவனை பார்க்கக்கூடாதுன்னா 10-20 தள்ளி வந்து உட்காந்துக்கிறேன். என்னடா வீட்டில் இருக்கிறேன்? நானும் உன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். அதானே, அவன் வீட்டில் இருக்கிறதோட என் வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறான். டேய், டீ கடையில் இருக்கிறேன். டீ கடையா? எந்த டீ கடை தான்? ஏன்டா உயிரை வாங்கினுக்கிறேன்? இந்த ரோட்டு ஓரமா இருக்கலாம், அந்த டீ கடை தான். டேய், மெயின் ரோட்ல 6-7 டீ கடை இருக்கு. எந்த டீ கடை? காய்கறில 10 காசு இல்ல போகுது. அதான் இந்த நோண்டு. டேய், எவ்வளவு நேரம்டா? இதா அடையாளம் சொல்றேன். அடையாளமா? மச்சான், டீ கடைக்கு வேலையை 3 ஆண்டிங்க டீ குடிச்சு நிற்பாங்க. ஏய், டீ கடைன்னா 4 அங்கிளுங்க 4 ஆண்டிங்க டீ குடிக்க தாண்டா செய்வாங்க. வேற ஏதாவது அடையாளம் சொல்றேன். ஏம்மா, உங்க மூஞ்சிங்களை திருப்புங்க. டேய், 3 பேருமே எனக்கு போட கண்ண மாதிரியே இருப்பாளுங்க. அதான் அடையாளம். சீக்கிரமா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பொறாண்டி வச்சிருக்காளுங்க. ஏற்கனவே உனக்கு வாய் பெருசு, இதுல வாயிலே அடிச்சு இன்னும் பெருசாக்கிட்டாங்க. எல்லாம் உன்னால தான்டா. வானா வந்து தொலை வேண்டித்தானே. அட்ரஸ் கேட்டு டீ கடை ஆதார் கார்டு எல்லாம் கேட்குது. எப்படி அடிச்சுக்கிறாளுங்க பாரு. பம்பளியா அவனு ஊறி விட்டாளுங்க. எல்லாரும் பஞ்சு அடி வாக்கா. டீ காசு நானே கொடுத்துறேன். செருப்பு அதான் அடிச்சிங்களே. இனிமேல் எந்த பொம்பளையாவது பார்த்து இப்படி பேசின படுக்க போட்டு பால் விட்டுருவேன். படுக்க போட்டு பால் விட்டுறீங்களா? என்ன சரவணா லேட்டு? ஆமா, இவர் பிரின்சிபால். நாங்க லேட்டா வந்துட்டேன்னு கேக்குறாரு. மூடின்னு கூட ஒயின் சாப்பியா கேதியா இருக்கிறாங்க. மூஞ்ச பார்த்தா முக்கா போயிட்டு குடிப்பான் போல்றது. மச்சான், லெஜண்ட் படம் பார்த்த? நைட்டு போயிடலாம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வந்து எதிரில் உட்காராங்களாப்பா. சரக்கடிக்க வரதே மன நிம்மதிக்காக தான். ஃபோன் அடிச்சு நோய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. எடுத்து பேசுங்க பாஸ். ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஃபோன் வந்தா அட்டன் பண்ணி பழகுங்க. முடியாது மச்சான், மலைப்பூட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் கண்ணீர்ல நான் மாட்ட மாட்டேன் பாரு. இது வேற. நீயா எடுக்கிறியா இல்ல எடுக்க வைக்கவா? ஹலோ. என்னடா ஹலோ? அறிவு கட்ட நாயே, எத்தனை தடவைடா கால் பண்றது? டேய் நான்சென்ஸ், நான் தான் ஃபோன் எடுக்கணும் தெரியல. அப்புறம் ஏன்டா நீ அடிக்கிற? கடங்கார பயலே, வாகன கடனை குடுக்க வக்கில்ல இப்ராவ பேசுற. நான் தான் குடுக்க மாட்டேன் தெரியல. உன்னை யாரா குடுக்க சொன்னது? அறிவு கட்ட டக்லஸ் போறம்போக்கு பண்ணாட. ஏன் காசை வாங்கிட்டு என்னைய திட்டுறியா? டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அப்படிதான் நான் திட்டுவேன். என்னடா பண்ணுவேன்? சரியான ஆம்பளையா இருந்தா ஒப்பனுக்கு பிறந்திருந்தா ஒப்பனை கூட நேருக்கு நேரா வாடா. நீ யார் நல்லூர் மச்சான்? அவ்வளவு கன்ஃபார்மா? டேய் வாடா. எந்த இடமா? இப்பா இது என்ன இடம்? விருகம்பாக்கம் மார்க்கெட் பார். விருகம்பாக்கம் மார்க்கெட் பாரு. ஆம்பளையா இருந்தா வந்து பாரு. என்ன சொல்றேன்? வாடா வா. சுத்தரிக அர்ஜுன் ரசிகரன் நானு. கடன் வாங்கின கடன்காரன்ட்ட இப்படி பேசுற? அவன் நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன்? உன்னதான் அடிக்க போறானுங்க. என்ன அடிக்க போறான்? உன் போன் தான்டா இது. மிரட்டுறான். போடு. ஐயோ பாஸ், போடு. வெட்டத்துக்குள்ள ஓடி போயிடு. ஓ போயிடு பாஸ். இல்ல சும்மா ஃபீலிங் தான். இன்று அன்னை திரிஷாவுக்கு நினைவு நாள்.
அம்மா நீங்க இந்த உலகத்தை விட்டு போனா நெஞ்சில் குடியிருக்கிறீங்க. ஆமாம்மா. இது அன்னை திரிசாவா? அன்னை தெரசாடா. காலையில குடிச்சு விட்டு திரிசாவுக்கும் தெரசாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுத்துறிய. நீ ஒழுங்கா வேலைக்கு போறவன்ல. இவன் கூட காலையில வந்து குடிச்சிட்டு நாசமா போயிட்டு இருக்க. கழுத கட்டா குட்டி சொர்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இவன் கூட சேர்ந்து இருந்தா அது கன்ஃபார்மே ஆகி போச்சு மாமா. ஆமா நீ எங்க இங்க? ஒருத்தன் கையில கால விழுந்து உனக்கு ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை வாங்கிட்டு இருக்கேன். காலையில வீட்டுல வந்து பாரு. என்னப்பா மிஷின்ல துட்டே இல்ல? நான் என்ன பண்றது? வேணா மிஷினை கொண்டு போய் இடைக்கு போடு, ஏதாவது துட்டு கிடைக்கும். முதல்ல டியூட்டி போடுறானுங்க. ஒரு காசு இருக்க மிஷினை பார்த்து டியூட்டி போடக்கூடாது. வரவன் போறவன்லாம் திட்டிட்டு போறானுங்க. மிஷின்ல துட்டு இல்லப்பா. பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் செக் பண்ண போனானுங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளக்கானோம். என்னடா அது? வாங்கடா வெளில, வாங்கடா வாங்க. என்னடா அது? இதான் பேலன்ஸ் செக்கிங்காடா? தல நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே லாக்டவுன் போட்டாங்க தல. பீச், பார்க்கு, ஹோட்டலு எல்லாத்தையுமே மூடிட்டாங்க தல. அதுக்கு ஏடிஎம் லாஜ் ஆக்குவீங்களாடா? ஏசியும் சும்மா ஓடுது, ஏடிஎம்லயும் காசு இல்ல. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன் தல. நீங்க ஒன்றும் சும்மா பண்ண தேவையில்ல தல. இந்தாங்க. சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. இருந்தாலும் நீ என்ன பண்ற? அந்த முனையில ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்க ஒருத்தன் கட்டம் போட்ட லுங்கி கட்டின்னு இருப்பான். அவனாண்ட போய் இதை கொடுத்து ஒரு ஆஃப் வாங்கினுவான். சரி தல, நீ வா. அவளை ஏன்டா கூப்பிட்டு போற? நீ போ, நான் ஒன்றும் பேலன்ஸ் செக் பண்ண மாட்டேன். ஐயோ வேணாம். சரி போங்க. ஏய் நீ வா. சொல்லுங்க சார். என்னையா நீ சேர்த்து விட்டாலும் ஏடிஎம் லாஜ் ஆகிட்டான். ஏடிஎம் குள்ள என்னென்ன கருமாந்திரமா நடந்திருக்கியா? பேங்க்கார எனக்கு ஃபோன் பண்ணி என் செக்யூரிட்டி ஏஜென்சியா வேணான்னு சொல்லிட்டாயா? என்ன சொல்றீங்க? முழிக்காத நீ. ஆபீஸ் பக்கமே வராத. சை. டேய் இங்க வாடா. இல்ல நீல மனுஷனா? அடுத்தவன் கையில கால விழுந்து ஏடிஎம்ல வேலை வாங்கி கொடுத்தா அதை வாடகை கூட்டு வந்திருக்க. அட போமாமா நீ. 8 ரூமு, ஏசி ஓடுனுக்குது, மிஷினில் துட்டு கிடையாது. லவர்ஸ் கேட்டாங்க, வாடகை கூட்டேன். இது தப்பா? நான் லவர்ஸ்க்கு ஹெல்ப் தானே மாமா பண்ணேன். ஹெல்ப்? இந்த 2 பேரை உள்ள அனுப்புனதா? கையில் துறப்பல என் மூஞ்சிலே முடிக்க சொல்லிவிட்டாமா. வீட்டு பக்கம் போயிடாத, அவன் தங்கச்சி வெட்டி கூறு போட்டு விடுவா. அறிவு கட்ட போயுள்ள. வாட்ச்மேன் வேலை போறானே பாட்டு வந்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. 8 ரூமு, ஏசி ஓடின்னு இருக்குது, மிஷின்ல காசு இல்ல, அதுக்காக லவர்ஸ் உள்ள விட்டேன். நீயும் கரெக்டா சொல்ற. இந்த கன்றாய் பூச்சி கதை இதோட 10 முறை சொல்லிட்டடா. எங்க அம்மா வேற புலி வேணும் சொன்னாங்க. வெளில உட்காந்து சரகாச்சு 2 பேரா உள்ள அனுப்பிச்சு வச்சு பேலன்ஸ் செக் பண்ணிருந்தாங்க. எல்லாம் கரெக்டா தான் போச்சு. இத கண்டுக்காம விட்டுருந்தா நைட்டுக்குள்ள பல்வேறு ஜோடிகளை உள்ள அனுப்பிச்சு ஒரு 10,000 ரூபாய் அமுக்கிட்டு இருப்பேன். பேங்க்காரனுக்கு 5,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாய். எப்படி கெடுத்துட்டான். அவனுக்கு கெடுத்துட்டான். இந்த டோமர் பசங்க என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணாங்க? லவர்ஸ் ரூம்குள்ள கேமரா வச்சுட்டாங்க. அதாவது மேல எல்லா மேட்டரும் பாத்துட்டாங்க. பிளான் பண்ணும்போது கீழே கூடாது, மேல உட்காரு. தப்பு இல்ல? தப்பு தானே, பெரிய தப்பு. ஏடிஎம்ல ஏன் கேமரா வைக்கணும் அவனுங்களோட? நான் என்ன பண்றேன்னா பேங்க்ல வேலை வாங்கி தரேன்.
பேங்க்ல இருக்கிற கேமரா எல்லாம் பிடிங்கி போட்டு பேங்க வந்து லாட்ஜ் ஆகிடு, வாடகை விட்டு நீ ஜாலியா இரு, புரியுதா? அப்புறம் எவன்டா வந்து ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண. ஒரு நல்ல ஒர்க்கர் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க பாத்தியா? கஷ்டமா இருக்குடா கேக்குறா சார். உங்களா என்ன பண்றீங்க? போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சா? பலே நாமளே சொல்லிடுவோம். 8 ரூம் ஏசி ஓடினு விஷயம்ல துட்டு இல்ல. 2 லவரா உள்ள விட்டான், அவ்வளவுதான். என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா வந்தேன்டா உங்களை பாக்குறதுக்கு. என்ன வேலைனா? 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க. இப்ப அந்த பாடியை தோண்டி எடுத்து ஜட்ஜு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதை தோண்டி எடுக்க ஆள் வேணும். அதான் உங்களை பார்க்க வந்தேன். 5000 வாங்கி தரேன். 2 பேரும் வரீங்களா? நான் வரல, நான் வேலை இருக்குது. டன். ஒரு வாரத்துக்கு ஓஹோ நடிக்கலாம். நீ சரக்கடிக்க காசு வேணும்னா என்ன வேணாலும் நோண்டுவிய. வேகமா வாடா. டேய் நீ என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போற? சுருகாடு கொண்டு போயினுற. வேகமா வாடா போடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நீளமே. இவனெல்லாம் போதிக்கலன்னு எவன்டா அடிச்சான்? இப்பதான் மின்சா சுருகாடு வந்துச்சு. சுவிட்சி போட்டா 4 நிமிஷத்துல சாம்பல் ஆயிடுவானுங்க. என்ன பிறவியோ நம்ம பிறவி. ஏன்டா அப்படி புலமீனே நல்லா நோண்டா? டேய் நம்ம என்ன புதையில தோண்ட வந்துக்கிறோம், பணத்தை தோண்ட வந்துக்கிறோம்டா. எவனாவது அடிச்சு போச்சிட வேண்டியது, நம்மளை தோண்ட சொல்ல வேண்டியது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த மாதிரி வந்துக்குதுங்க. ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்குதுங்க பாரு. மச்சான் என்னடா நிப்பாட்டிட்டீங்க? தோண்டுங்கடா. இதுக்கு மேல நோண்ட முடியாது. நாறுது. அதுக்கு என்னடா பண்றது? 2 பேரும் கட்டிப்பிச்சு உள்ள போடுங்க. என்னதான்டா வேணும் உங்களுக்கு? முறையான கேள்வி. இதுக்கு மேல தோண்டணும்னா சரக்கு வேணும். சபாஸ், இதை கேட்பேன் எனக்கு நல்லா தெரியுமே சார். அவன் குழி தோண்ட ஒத்துக்குந்தே கோட்டருக்கு தான் சார். வாங்கி கொடுங்க. டேய் ஜட்ஜம்மெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, தோண்டுங்கடா. அப்ப அவங்களே வந்து தோண்ட சொல்லு. இன்னும் 2 அடி தான் வர சொல்லு. என்ன அங்க என்ன டிஸ்கஷன்? பாவமா அவன் தண்ணி கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்கம்மா. வாடா அம்மாவிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வணக்கம்மா. அம்மா பணம் நாறுதுங்கிறாங்கம்மா. பக்கத்துல ஏதாவது ஊதுவத்தி இருந்தா வாங்கி குடியா. அப்படியே பாலும் பழமும் வாங்கி வந்துருங்க. கவர்மெண்ட் செலவுல அவனுக்கு காரியம் பண்ணிடலாம். பாலும் வயிறும்பு. மேடம் சொல்றதுக்கு பயப்படுறாங்க மேடம். நாத்தம் ஓவராய் போச்சு. இதுக்கு மேல தோண்டணும்னா சரக்காச்சா தான் முடியும். அம்மா வேலை அது மாதிரி வேலை ஆஃப் வச்சாதான் அவனை நோண்ட முடியும். ப்ளீஸ்மா. நமக்கே நாத்தம் தாங்க முடியலன்னா பின்னாடி வந்துட்டோம். சரி வாங்கி கொடுங்க போங்க. அது கடை 12 மணிக்கு தான்மா திறப்பாங்க. மேடம் போய் சொல்றாரு மேடம். 24 hours பிளாக்ல கிடைக்குது. சாம்பார் கவர்மெண்ட் காப்பு. போங்க சார். வரும்போது அப்படியே கிளாஸ் 2 வாங்கி வந்துருங்க. சீக்கிரம் போங்க போங்க. அவன் செத்து போய்க்கிறானே. அவன் மூஞ்சில ஏன்டா தடிச்சு ஏற்புற? ஜட்ஜம்மா பாக்குறாங்கடா. அவங்கள வேணா திரும்பிக்க சொல்ல. உலகத்திலே ஜட்ஜியை பின்னாடி உட்கார வச்சுட்டு முன்னாடி தண்ணி அடிக்கணும் நம்ம 2 பேர் தான்டா. ஏதாவது கேஸ்ல மாட்டணும். சாரிம்மா. மச்சான் நேற்று நைட்டு ரொம்ப பழைய சரக்கு குடுத்துட்டானுங்க. ஏன்? அடிச்சுட்டு தூங்குனா கனவுல கேஆர் விஜயா, சரோஜா தேவி எல்லாம் வராங்க. இன்னிலிருந்து உனக்கு நான் சரக்கு வாங்கி தர மாட்டேன்டா. நான் என்ன கெடுதல் பண்ண உனக்கு? நான் எந்த கெடுதல் உனக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் மச்சான்? அவன் சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணி சூப்பரா இருக்கிறானுங்க. நீ சூப்பரான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னு சுமாரா கூட இல்லைன்னு என்னடா அர்த்தம்? என்னடா வாய் தரக்க மாட்டா? யோசிக்கிறேன். சூப்பர். எப்ப நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே அந்த பொண்ணை நேசிக்கிறன்னு அர்த்தம். சரிப்பா, என்ன யோசிச்ச? இன்னைக்கு பொழுது ஓடிடுச்சு. நாளைக்கு சரக்குக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதானே நீலாம் திருந்தவனை யோசிச்சேன் பாத்தியா? காலில் கத்த கேட்டி நான் தான் வச்சுக்கணும். அல்ட்டி தட்டுமா? ஹாய் வாய் முன் வாடா. பாருங்க சார். காதல் இல்ல சித்தப்பு. ஹாய் மேடம், நாங்க வரதுனால தான் பந்தப்போ சார். டேய் நம்மள பள்ளம் நம்ம கொண்டு போனார் அந்த போலீஸ்ரா. இறங்குடா. எரும மாடு மாதிரி இருக்க முன்னாடி உட்கார்ந்து வர கீழே இறங்குடா. மேடம் பேக் டயர் பஞ்சர், அதனால தான் முன்னாடி உட்கார வச்சிட்டு வந்தேன். நான் இப்போ குடிச்சிருக்கீங்களாடா? எங்க 100 ரூபாய் பெட்டு கண்டுபிடிங்க பாப்போம். நம்பரை சொல்லுடா. 1 2 3 4 5. நான் என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டான நம்பர் சொல்லுடா. கரெக்டான நம்பரா? எனக்கு 40, அவனுக்கு 33. மேடம் ஆனந்தராஜ் என்ன நம்பர் சொல்றான்னு தெரியுதா? நான் என்ன நம்பர் கேட்டிருக்கேன், நீ என்ன நம்பரா சொல்லிட்டு இருக்க? சும்மா அடிக்கிற எல்லாம் வச்சுக்காத. எவ்வளவு சொல்லு, நான் குடுத்துட்டு போயினேக்கிறேன்.
போலீஸ்கிட்டே ரேட் கேக்குறியா நீ நீ என்னடா சப்போட்டா ஃபைன்னு சொல்றதுக்கு பதிலா தெரியாம ரேட்ன்டா மேடம். ஆமா மேடம். ப்ளீஸ் மேடம், நம்ம ஏரியா பசங்க தான், அர்த்தம் தெரியாம உளறிட்டான். வண்டி சாவி குடுறா. எதுக்கு மேடம்? நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்கோ. அப்போ பேக் வீல்ல பஞ்சர் போட்டுச்சு மேடம். சரி போங்கடா மேடம். 1843 உங்க வீட்டுக்கார வண்டி தானே? ஆமா. ஃபுல்லா குஷ்டு காவா பக்கத்துல விழுந்திருக்காரு. அவரை முதல்ல திருத்துங்க. எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க மேடம். என்ன மொரிஷியஸில் ஷூட்டிங்னு சொல்லி மொட்டை மாடியில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, எங்கே வச்சாலும் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளோடது. யார் இந்த தம்பி? கருப்பாக கலையாக இருக்கானே, டேஞ்சரஸ் ஆச்சு, இவனை தூக்கி பின்னாடி போடணுமே. இங்கே வா. நானா? நீ எங்கே போ 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 பாப்பாங்க. நான் டைரக்டர், அவன் டைரக்டராடா. அதே டவுட் தான், போய் சீனை சொல்லுங்க. ஒட்டப்படாது. அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார். வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒரிஜினல் ரிச்சுகள் போல இருக்கு. வலையை விரிச்சு வைப்போம் சார். டைம் ஆகுது சார். ஹலோ, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது சொல்லுங்க. அப்போ நான் சீனை விளக்கிடட்டுமா? ஹலோ, டயலாக் என்னன்னு சொல்லுங்க. சீன் எல்லாம் மக்களுக்கு நான் விளக்குறேன். என் ஃப்ரெண்டுக்கு சிசர் கொடு, கண்ணாடி எடு. இன்னும் இவ்வளவு அடப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிளாத் கொடு. போலாமா? குடிடா, விட்டுட்டு பார்த்துட்டு இருக்க. நான்சென்ஸ். நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த டைலாக இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி? என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா நான் கொம்பனா மாறிடுவேன், நான் கொலகாரனா மாறிடுவேன். நல்லா இருக்கு, இதையும் சேர்த்துக்கலாமா? எக்ஸலண்ட். இந்த எக்ஸ்பிரஷனை கடைசியா போட்டு முடிச்சிடுறேன். ஓகே சார், நான் முதல்ல என்ன சொன்னனோ அதை மட்டும் சொல்லுங்க போதும். அவ்வளவுதானே? ஒரு ரிஹர்சல் பாப்போமா? கலைமாமணி பத்மஸ்ரீலாம் ஆன் த வேல இருக்கு. ஓகே, எனக்கு ரிஹர்சலா டேக். போங்க. அட்வான்ஸ் கொடுக்கும் போதே சொன்னேன், சாவடிக்கிறான்டா. பண்ணிங்க. பெரிய ஹாலிவுட் டைரக்டர், சொன்னதை மட்டும் தான் நோட்டணும் பாருங்க. சார் சார் சார், டைம் ஆகுது சார், டேக் போயிடலாம் சார். டேக் போலாமா? ரெடி? ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். என் ஃப்ரெண்ட் கொன்னுனா நான் எரிமலை ஆயிடுவேன். ஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணிட்டு சிந்தனையை சீல் பண்ணிட்டு போறவன் இல்லடா நானு. பதறிடுவேன், செதறிடுவேன், பறக்க விட்டுருவேன்டா நானு. ஏண்டா இவன் நான் சொல்லி கொடுத்த டைலாக்கையும் பேச மாட்டேங்கிறான், அவனாவும் பேச மாட்டேங்கிறான். இன்னைக்கு சீனை எப்படிடா முடிக்கிறது? இப்படியே போனால் முடிக்க முடியாது சார். டைம் வேறு 1:30 ஆகுது. வித்தவுட் பிரேக்கில் போனால் பேட்டா அது இதுன்னு எக்ஸ்ட்ரா செலவாகும். பிரேக் விட்டலாம் சார். பிரேக்? டேய், கலஞ்சு போறதுக்குள்ள கண்டினியூ ஸ்டில் எடுப்போ. போயிட போறாங்க எல்லாரும். அப்படி இல்லைங்க. அந்த கிளாத்தை கொஞ்சம் கொடுப்பா. எதுக்கு? கண்டினியூட்டிக்கு தான். ஓகே ஓகே, எல்லாரும் போலாம். எங்கே? ஏய், ஒரு நிமிஷம். பிரேக் முடிஞ்சது எல்லாரும் அந்தந்த பொசிஷன்ல அப்படியே வந்து நின்னணும். ஓகே? கூட இருக்கிறவளும் நல்லா தான் இருக்கு. அவனுக்கு ஒரு குட்டி வேலையை போட்டு வைப்போம். டேரக்டர் தம்பி, ஏற்கனவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டினேன்ல, அது வேண்டாம். இப்போ வேற ஒன்று காட்டுறேன் பார், மிரண்டு போயிடுவேன். ஏய் பாரு, என்னடா இந்த இடத்துல எட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்? என்னடா பண்றான்? பிரேக்ல எங்கேயோ போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான் சார். கிழிஞ்சது போ. டாஸ்மார்க் கடையே இல்லாத இடமா பார்த்தாண்டா ஷூட்டிங் வச்சிருக்கேன். இந்த கேப்ல எங்க போய் அடிச்சிட்டு வந்து தொலைஞ்சான்? என்னன்னு போய் பாரு போ. ஏய் ஏஜென்ட் ஐயா, யோ இங்க வாயா. சார் இவனை மாத்தியா? சார் கண்டினியூட்டி சார், மாத்த முடியாது சார். யோ
ஆடியன்ஸ் என்ன பாப்பானா இல்ல இவனை பாப்பானா மாத்தியா உங்களை தான் சார் அதெல்லாம் மாத்த முடியாது. ஆனா மாத்த முடியாது சார். போங்க போங்க சார். ரெடி சார். ரெடி. எதுக்குமா இவனெல்லாம் கூட்டிட்டு வர? இப்ப என்ன நடக்குது பாரு. எனக்கு எப்படிக்கா தெரியும் இவன் இப்படி போய் குடிச்சிட்டு வருவான்னு? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எடுத்துக்கிற? ச்சே. டேக் போலாமா? இருங்க சார். அத பண்ண கொடு. எப்படி என்னை இவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணான், இப்ப இவன் இன்னொருத்த எப்படி டார்ச்சர் பண்றான் பாத்தீங்களா? சாவட்டுடா. சார் டைம் ஆகுது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடிங்க சார். ஏன் சார் இப்படி என்னை படுத்துறீங்க? ரெடி டேக் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். என் ஃப்ரெண்டுக்கு கட் டேக் போகுது. என் ஃப்ரெண்டுக்கு என்ன சீக்கிரம் வரணும்ல. அதான் கொஞ்சம் கல்பா ஃபாஸ்டா அடிச்சிட்டா. நெஞ்சு மேலே நிக்குது. நெஞ்சிலே இருக்குன்னா 2 குதி குதிச்சு உள்ள தள்ளு. டேக் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. ஏய் எல்லாரும் வாங்கப்பா, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா வாங்கப்பா. ஏய் சொல்றல வாங்கப்பா, சீக்கிரமா வாங்கப்பா. வாங்க அங்க வந்து குடிச்சுக்கலாம் வாங்க. வாங்க. என்னது இது? சரக்கு. சரக்கா? அப்போ ஒரிஜினல் சரக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா? யோ ஒரிஜினல் சரக்கு குடிச்சிட்டு எல்லாரும் ஊர்ல வா. ஓ. ஹாய். குட் மார்னிங் சார். முடிய முன்னால போட்டு மூட ஏத்தக்கூடாது. ஓகே. ஹாய் சார் இது கவரிங் சார், ஒரிஜினல் இல்ல. தன்மையா நடந்துக்கிட்டா தங்கமே கிடைக்கும். ஹாய். போன தடவை தப்பான நம்பர் கொடுத்துட்டியா? எடுக்கிற நம்பர் கொடுக்க மாட்டியா? நான் அப்புறமா டீல் பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எஸ் டைரக்டர், இன்னைக்கு என்ன செய்யணும்? சார் நீங்க இங்க இருந்து நடந்து வர்றீங்க சார். இவங்க உங்க லவரோட தங்கச்சி சார். இவங்க ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டான் சார். இவங்க உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நீங்க அதை கேட்டு போய் அவனை அடிச்சு நொறுக்க போறீங்க சார். இதான் சார் இன்னைக்கு சீன். இவங்க தான் சார் உங்க லவரோட தங்கச்சி. என்ன சார், என்னை விட வயசானவங்கள ஆண்டியை தூக்கி போட்டிருக்கீங்க. கொஞ்சம் சின்ன பொண்ணா பார்த்து போட மாட்டீங்க? இட்ஸ் ஓகே. என்ன பார்க்க தானே தேட்டருக்கு வராங்க. அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறேன். கையை பிடிச்சி எடுத்துட்டு போறீங்க சார். அவ்வளவுதான் சார். ஏதாவது பஞ்சு இந்தாங்க சார். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் நக்கல் பண்ணா பைக் எப்படி தருவேன்? இது பஞ்சுன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறது பஞ்சு டைலாக்ஸ். அது வேணும். இந்த சீனுக்கு எதுக்கு சார் பஞ்சு டைலாக் வேணும் சார்? என் ரசிகர்கள் கேட்பாங்க. நான் பஞ்சு பேசுறேன்னா தியேட்டர்ல விசில் பறக்கும், இல்லன்னா சீட்டு கிழிஞ்சு பஞ்சு பறக்கும். அப்படிப்பட்ட ரசிகர்கள் சார் என்னுடைய படத்தோட அப்டேட்டுக்காக 6 வருஷம் காத்திருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல என் போட்டோ வச்சு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அப்படி வெறிகுண்ட ரசிகர்கள். சோ பஞ்சு பஞ்சு ஏதாவது யோசிங்க சார். இப்படி வச்சுக்கலாம் சார். வாமா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நீதி வாங்கி தரேன், நியாயம் வாங்கி தரேன், ஜெட்டி வாங்கி தரேன், பனியன் வாங்கி தரேன், டீ வாங்கி தரேன், வரிக்கி வாங்கி தரேன். ஓ என்ன பண்றது, உன்னை கமிட் பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பஞ்சு. ஏய் சார், அந்த பஞ்சு டயலாக்லாம் எழுதி வச்சிருந்த 5 ஸ்கொயர் நோட்டுங்கடா. சார் நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தேன் சார். நான் வேணா போய் சார் இறக்கிறீங்க. எனக்கு சொர்க்கறதா பஞ்சம். தப்பிச்சடா நீ, தப்பிச்சடா. எத்தனை படம் இப்ப 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 வருது பாரு. இப்ப சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு பஞ்சு டயலாக் பாரு. வெளியில பெய்யறது அடமழை, உள்ள பொங்கறது எரிமலை. நீ வேற லெவல் தலைவா. இதுலயே திருப்தி ஆயிடக்கூடாது. ஓகே, மேல மேல யோசிக்கணும். சும்மா இல்ல, மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக டீம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு பாரு. நான் தண்ணீர் ராவாதான் அடிப்பேன், அந்த பன்னீர் ராவாதான் அடிப்பேன். சரிங்க சார், சரிங்க சார். எப்படி இந்த தட்டு தியேட்டர்ல பலமா கேட்கட்டும். பழக்கம் போல உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. கோ டேக் போலாம். ஏய், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இருக்காது சார்.
நீ என்ன எங்கேயாவது பார்த்துருக்கியா? உங்களை சினிமால எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார். தமிழ்நாட்டில் என்ன பார்க்காம யாருமே இருக்க முடியாது. என் படம் தான் வாரம் வாரம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு எனக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு இது இருக்கு. ஓகே ஏய் வாங்கயா. ஓகே ரெடி ரெடி. ஷார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நான் அந்த பன்னீர் ராவா தான் அடிப்பேன். இந்த தண்ணீர் ராவா தான் அடிப்பேன். ஐயோ எனக்கு ஊத்தி வச்ச ஒரிஜினல் சரக்கு. ராவா அடிச்சிருக்கான். என்ன ஆக போகுது? என்னாச்சு சார்? பஞ்ச் டேலாக் வருதா சார்? தொண்டை எரியுதியா? ஓ எரியுதே. ஓ தொண்டை எரியுதே. குடல் கருக்கு. என்னையா ஊத்தி வச்சாங்க? கூல் ட்ரிங்க் சார். இல்லையே வேற ஏதாவது மாதிரி இருக்கு. சார் அது வாந்தி எடுத்தா சரியா? வாந்தி எடுத்தா நீ அங்க இங்க நீ தான் மிக்ஸ் பண்ணிருக்க. புரியுங்க. 108 ஃபோன் பண்ணுங்க. அவன் புரியுங்க. பாரு போங்க. ஃபாரின்லேருந்து ஏதோ பொண்ணு வருதுன்னாங்க. பார்க்க ஏதோ ஜாக்கெட் பிட்டு வைக்கிற பொம்பளை மாதிரி இருக்குது. குட் மார்னிங் மேடம். சாரி மேடம், வண்டி ஓகே ஓகே பரவாயில்ல. உட்காருங்க மேடம். அப்படியே உட்காருங்க மேடம். மேடம் லேட்டாக வந்தேன்னு சொல்லி தப்பா நினச்சிக்காதீங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கேன் நினச்சி சந்தோஷப்படுங்க. கரெக்ட் டைம் போயிடலாம் மேடம். நம்ம வண்டி பேராசூட் மாதிரி மேடம். சீட் பெல்ட்லாம் போட்டு கேர்ஃபுல்லாக உட்காருங்க. சொல்லுங்க. யாரை கேட்டா வண்டி எடுத்துட்டு போனே? ஓ வண்டி எடுக்கலாம். எனக்கு எப்ப நான் பொழப்பு? நேத்து என்ன வேலை செஞ்சிருக்க தெரியுமா நீ? வண்டியை ஓட்டிட்டு போய் ஸ்கூல் பசங்க மேல இடிச்சிருக்க. எவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சு தெரியுமா? நோ நேத்து கதையா நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு என்னவோ அதை பத்தி பேசு. சரி அதை விட இப்ப எங்கடா இருக்கிற? இப்பதான் ஒரு சவாரி எத்துன்னு சேஃப்டியா போனிக்கிறனா. நீ நம்பி வண்டியில ஏறாங்க பாரு. ஹலோ மும்தாஜ் சொல்லுங்க. பண்ணடா பருப்பு டப்பால வச்சு 10 ரூபாய் திட்டு போயிட்ட. வெக்கமால உனக்கு தனியனே. ஏய் யார் வீட்டு காசு யார் கிட்ட கேக்கணும்? அது யார் வீட்டு காசு? அத போய் திருடுன்ற. ஏய் இத்து போனவனே உனக்கு சூடு சொரணே இல்லையாடா? ஏய் ஓர பேசாதே. இந்த பந்தன வெச்சுக்கோயா. ஐயா டெய்லி வண்டி ஓட்றிய. எங்க இஷ்ட போய் சாவிட்டே தானா? சாவறடி சாவற. ஆனா தனியா சாவ மாட்டேன். என்னோட துணைக்கு கசர கூடி மாதிரி சாவ. ஆனா ஒன்னு சும்மா விட மாட்டாங்கடி. ஹலோ வண்டி ஓட்டும் போது போன் பேசாதீங்க. முதல்ல போன் கட் பண்ணுங்க. ஏய் சிக் பண்ண வேடி. டேக் பாருங்க மேடம். இப்படிதான் டெய்லி சாவடிக்கிறா சானியா. நேத்து அப்படிதான் மேடம். அவன் பேசல லாரி கடையில வண்டியை விட்ட. உங்க நல்ல நேரம் இன்னைக்கு ஒரு லாரி கூட வரல மேடம். மேடம் உங்களை பாக்குறதுக்கு உள்ளூர் ஆள் மாதிரி தெரியல. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சைனால இருந்து. சைனாவா? சைனால என்ன பண்றீங்க? இந்தியன் எம்பசில ஒர்க் பண்றேன். இந்தியன் எம்பசினா? ப்ளீஸ் கொஞ்சம் மூடிட்டு வண்டி ஓட்டுறீங்களா? மேடம் தமிழ்ல மூடிட்டுனா அது ஒரு பேட் வேர்ட். அதுனா பேச தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறேன். கொஞ்சம் வாயை மூட்டு வண்டி ஓட்டுங்க. சைனான்னு சொன்னா சைனா பசார பொம்பளை மாதிரி பேசுறாவ. என்ன ஒரே கூட்டமாதீங்க. இந்த பக்கம் எப்ப நான் போறது? வேற ஏதாவது ரூட்டுக்கு தானா? இந்த பக்கம் திருவிழா நடக்குது. போக முடியாது. நீங்க சுத்திட்டு தான் போகணும். ரோடு சுத்தின்னு போகணுமா? ஆமா. சரி ஓகே தேங்க்ஸ்டா. பரவாயில்லப்பா. மேடம் கதை திறக்காதீங்க. மேடம் மேடம் நீங்க எங்க மேடம் போறீங்க? மேடம் மேடம் இங்கதான் எதுக்கு மேடம் நீங்க போறீங்க?
என்ன திருவிழா இது இவ்ளோ கொடூரமா இருக்கு? இதுவா? இதான் மேடம் மயான கொலைன்னுவாங்கல்ல, அதான் இது. கேள்விப்பட்டதில்ல? மயான கொலையா? அதான் மேடம், இந்த சுடுகாட்டில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்னைக்காவது கோவம் வந்துடும். அதனுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்றது ஐதீகம். இவங்களுக்கு வேற வேலை இல்லை. சரி வாங்க, இருட்டத்துக்குள்ள போயிடலாம் மேடம். சீரை வாங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி நிறைய டமாஸ் நம்ம ஊர்ல தான் நடக்கும். ஏய் ச்சே, எங்க போறான்? என்ன பண்றான்? மேடம் ஏதோ இடிச்ச மாதிரி இல்ல? தூக்கத்திலே வண்டி ஓட்டுற போல இருக்கு. முதல்ல ஏதாவது டீ கடையில நிப்பாட்டு. இல்ல மேடம், இடிச்ச மாதிரி. இங்க சாப்பிடலாம் மேடம், வாங்க. Bloody nonsense. யாருமா யாருமா காட்டுல வரு? வாமா வாமா, நீதான் இந்த காட்டு வரு, வாமா. வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. யோ சிக் கையடியா. யாயா நீ? இருமா, Facebookல அப்ளை பண்ணிட்டு வரேன். Facebooka? யோ யாயா நீ? ஏன் கார் கடையில இருந்து வெளிய வர? தப்புமா தப்பு. நீ பாட்டுக்கு இடிச்சு 1/2 கிலோமீட்டர் அசால்ட்டா வந்துட்ட. நான் எவ்வளவு தான் கார் கீழே பள்ளி மாதிரி ஓட்டிட்டு வர்றது? யோ உன்னை யாரு என் கார் கீழே வர சொன்னது? முட்நாட்ட போய் வேண்டியதுனா ஏன் கார் கீழே பள்ளி மாதிரி ஓட்டிட்டு வந்துக்கிற? தப்பு பண்றமா, இடிச்சிட்டு மரியாதை இல்லாம பேச கூடாது. ஒரு நிமிஷம் இரு, மெசேஜ் வந்திருக்கு. டேய் நீ இன்னும் சாகலையா? ஃபன்னி கமெண்ட்ஸ். டேய் டேய் இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. மரியாதை போய்டு, எல்லாம் மூஞ்சில ஆசிட் ஊத்து. ஓ நோ, எனக்கு ஃபேஸ் தான் முக்கியம். அப்புறம் செல்ஃபி எடுத்து போட முடியாதப்பா. என்னால செருப்பு எடுக்க முடியும் பாரு. ஏய் வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா ப்ராப்ளம். நீ தள்ளுப்பா. படிச்சவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம்ல. படிச்சவனா? ஆளுக்கும் துணிக்கும் சம்பந்தமே இல்ல. யார் விட்டுனா காய வச்ச துணியை தேடிட்டு வந்துட்டியா? என்னம்மா இப்படி பேசுறீங்களம்மா? ஏய் நான் உனக்கு அம்மாவா? அச்சி மூஞ்சில கோய்பிடுவேன். ஷட் அப். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கார்ல அடிபட்டு உள்காய ஓவரா இருக்கு மேடம். மேடம் ஏதாவது ரிச்சர்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்து குளுக்கோஸ் ஏத்த சொல்லுங்கம்மா. மேடம் இவனுக்கு குளுக்கோஸ் தான் போட முடியாது. தூக்கல வேணா போடலாம். சரி டிரைவர், போற வழியில ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணலாம். வாங்க. பாத்தியாமா, இதான் படிச்சவங்களுக்கு அழகு. தலமா நீயும் மூஞ்சும். ஏறி உள்ளது உனக்கு பகசில வரவா. கெட்ட வாட வருது. காத கடிக்க வரானா? என்ன நாய் மாதிரி மோந்து மோந்து பாக்குறான். மேடம் ஒரு நிமிஷம் வெளிய வாங்களேன். என்ன அவளையும் கூட்டு போறான்? இந்த ஆளு வண்டிக்குள்ள வந்திருந்து கெட்ட ஸ்மெல் வரல? இந்த போனத்தெல்லாம் எரிக்கும் போது ஸ்மெல் வரல, அதே ஸ்மெல் தான். என்னமா 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? மேல கெட்ட நாத்த அடிக்குது. ஏன் பேட் ஸ்மெல்லா? அப்படி எதுவும் தெரியலையே. ஓ ஒருவேளை இத சொல்றீங்களோ? இப்பதான் துவைச்சேன், 6 மாசம் தான் ஆச்சு. யோ அந்த கர்மத்தை தூக்கி போடே வெளிய. அச்சோ சாக்ஸ் போச்சே. நீரே போச்சு சொல்றான். சாக்ஸ் போச்சு அவனுக்கு. சாவச்சு உட்கார. சரிப்பா.
இதோ பாருங்க, என் பேர் ஆண்டனி. நான் ஒரு தமிழ் ஸ்டோரி ரைட்டர். ஸ்டோரி ரைட்டரா? ஆமா. மூஞ்ச பார்த்தா ஃபைட்டர் மாதிரி இருக்கற. இதோ பாருப்பா, இப்ப கூட ஒரு படம் விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். ஆமா. என்ன மாதிரி படம்? பேய் படம். என்னது பேய் படமா? ஆமா. படம் பேர் என்ன? பர்கர். பர்கரா? பீஸா நான் படம் எடுத்தா பாப்பீங்க, பர்கர் நான் பார்க்க மாட்டீங்களோ? மேடம், அது விஷயமா தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆமா. எல்லா மாதிரி பேய் படத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பேய் படம், பேய்னா எப்படி இருக்கும்னு இந்த உலகத்துக்கே காட்டணும். ஹாலிவுட்ல ஆரம்பிச்சு பாலிவுட்டுக்கு போய் ஹாலிவுட்டுக்கு போறேன். மேடம், உங்ககிட்ட ஏதாவது பயங்கரமான பேய் கதை இருக்கா? யோ, நீயே பேய் மாதிரி தள்ளி வரையா? மேடம், நீங்க சொன்ன கிழிச்சது தான். இறங்கலாம். யோ, நீ ஏன் உட்காந்துக்கிற? ஏதோ ஆட்டோ பிடிச்சி போனால. நீ போய் முடிச்சுட்டு வாப்பா, அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். போ, போயிட்டோம். ஐயோ சிக், உயிரிழதியே வந்துக்குது பேர். கிளிச்சூர் இந்த பக்கம் தானே? ஆமா, இந்த பக்கம் தான் நேரா போனோம். ரொம்ப தூரமா? கொஞ்சம் தூரம் தான். அங்க போய் விசாரிச்சுக்க. அங்க ரோஜா வீடு எது? அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இப்ப ஊர்லயே இல்லம்மா. அது ஊட்ட காலி பண்ணிட்டு ஊரோட போயிடுச்சு. சரி, கிளம்பு கிளம்பு. நம்மளே பாத்துக்கலாம். நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். நமக்கு தெரியாத ரூட்டா. மேடம், அந்த மொட்டையை காணோம் மேடம். வாங்க வண்டி எடுத்து ஓட்டிடலாமா? இல்ல இல்ல, அப்படி விட்டுட்டுலாம் போயிட முடியாது. வா போய் பாப்போம். இவன் வேற ஒரு இம்சை பிடிச்சன வச்சு நச்சை. மொட்டை மொசக்கே, டேய் மொட்டை, டேய் கிழங்கு மண்டியா, மொட்டை டேய், எங்கடா இருக்கிற? மேடம், ஏதோ பொம்பளை மாதிரி சொல்றீங்களா? ஆமா. அங்கதான் சவுண்ட் கேக்குது, பின்னாடியே வாங்க. பாருங்க மேடம், அழகான் இல்ல நம்மளும் அழ வைக்கிறான். இந்த மிஸ்கின் பையன் என்னமா எடுத்துக்கிறான் படம். என்ன படம்? பிசாசு. பிசாசா? இது என்ன மரம் தெரியுதா? புளிய மரம். சாதா புளிய மரம் இல்ல, ஸ்பெஷல் புளிய மரம். இதே மரத்துல தான் கவுன்சிலர் பொண்டாட்டி தூக்கு மாடி செத்து போச்சு. எங்க? தோ இந்த மண்டிக்கு ஸ்ட்ரைட்டா. அந்த பொம்பளோட ஆவிங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கனாலதான் இங்க மந்திரிச்சு வச்சிருக்காங்க. இங்க உக்காந்து பிசாசு படம் பாக்கலாம். பிசாசு படம். என்னமா நீ எதுக்காக நொட்டையாவே பேசிட்டு இருக்க? நானா? இந்த காலத்துல இன்னும் நம்புறீங்க அத? பேய் வெள்ளச்சில தான் கட்டும், முடியெல்லாம் விரிச்சு போட்டு சொன்னதே சினிமாக்காரங்க நாங்க தானம்மா. என்ன ஓமா இன்னும் ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லைன்னா அதை பத்தி எப்படி சார் எழுதுவீங்க? அதுக்காக பேய்களை மடியில் உட்கார சொல்ல முடியும்? பேய்களை யார் பார்த்திருக்கா? நீ பார்த்திருக்கியா இல்ல நீ பார்த்திருக்கியா இல்ல நான் பார்த்திருக்கேன்? பேய நம்மளால பார்க்க முடியாது, அதுங்க தான் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேடம், உங்களுக்கு அந்தாலே எவ்வளவு பெட்டர் மேடம். இங்க இருக்கு வேணாம், போயிடலாம். ஏம்பா, படிச்சவங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்சம் மூடிட்டு இரு. மேடம் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். டெல் மீ. உங்க கண்ணு ஏதோ சொல்ல நினைக்குது, உங்ககிட்ட ஏதோ இருக்கு மேடம். டெல் மீ மேடம். பேய் நான் பார்த்ததில்ல, ஆனா பார்த்தவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ஏன் மேடம், அதுக்கப்புறம் ரோஜாக்கு என்ன மேடம் ஆச்சு? தம்பி, ரோஜாக்கு என்னாச்சு, குஷ்புக்கு என்னாச்சுன்னு தனியா வீட்டுல போய் விசாரிச்சுக்கோ. என்ன கொஞ்சம் வந்த வேலையை பார்க்க விடுறியா? எவ்வளவு நேரம் தான் இந்த சைனா கதையை நான் கேட்டு வருது. இப்ப என் கதைக்கு வருவோம். பழைய சமாளத்தை வச்சுக்கிற? இது லோக்கலு. மேடம் சைனால இருந்து வந்ததுனால அதான் உங்களுக்கு சைனா மேக்கு. மேடம், நான் ரைட்டர் இல்ல, ராபர். வண்டி நிறுத்துறா. இவன் பாகுது பழைய இரும்பு பொருகிற மாதிரிக்கிறான். வண்டியில ஏத்த வேணான்னு இப்ப பாத்தீங்களா? வேலையில போயிடுற ஓனத்தை வந்து நம்ம கார் உள்ள விட்ட கதையாச்சே மேடம். ஏமா, நான் திருடனா இருக்கிறதும் கொலகாரனா ஆவறதும் உன் வாயில தான் இருக்குமா? மேடம், உங்க சைனால திருடங்க எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நாங்களாம் ரொம்ப டீசென்ட்.
நீங்களா இறங்கி பொட்டி பகலாம் எடுத்துக்கிட்டு வெளியே நில்லுங்க. கெட் அவுட். யூ ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ. நீ இருமா. ஐ லவ் யூ. அடுத்தோட ரொம்ப சேவிங் பண்ணிட்டோமா. ஏய் அம்மா கிட்ட தனியா கதை கேட்டுக்கோ. அதே சொல்றலாம் கதை. சாங்கு சீங்கு பூங்குன்னு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் கார் எல்லாம் எனக்காக, பொட்டி வருவது எனக்காக. செல்ஃபி எடுக்க மறந்துட்டோமே. டேய் மார்க்காண்டனி, நீ ஒரு லக்கி மேன்டா. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்குடா டாடா. ஜெய் மகாதேவி. பொட்டியை திறந்த தங்கமும் பணத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. என்ன டப்பா இது? எதுக்கு வச்சிருக்கா? இவ சைனால இருந்து வந்தாளா இல்ல சந்தையில இருந்து வந்தாளா? ஒண்ணுமே புரியல. இவ சீனாக்காரியா இல்ல சூனியக்காரியா? அப்கோர்ஸ் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த மார்க்காண்டனி வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாள். ஆண்டனி, மார்க் ஆண்டனி, மிஸ்டர் மார்க் ஆண்டனி, டெல் மீ. சைனால இருந்து ஒரு பொண்ணு வர போறா, போற வழியில பொருள் ஆட்டிய போலாம் சொல்லி பிளான் போட்டு கொடுத்தது நானு, பொட்டியை திறக்கிறது நீயா? துரோகி. தப்புமா, தப்பு. என்னைக்கு மார்க் ஆண்டனியை சந்தேகப்படக்கூடாது. கொஞ்சம் இறங்கி வாமா. என்ன ஆண்டனி, நீ மட்டும் தனியா பொண்ணு தூக்கி ஆட்ட போட்டு வந்துட்ட பாத்தியா? ஓபா நீ என்னடா இது? பாரா பாரா. ஏதோ ஊர்ல பெரிய பிசினஸ் லேடி வரனா பிச்சைக்கார டப்பா எடுத்து வந்திருக்கா. இதுக்காக நான் உயிரை கொடுத்து காரிக்கெல்லாம் பள்ளி மாதிரி ஓட்டிட்டு வந்தேன். அப்போ ஒரு கட்டி கூட வழி இல்லையா? நம்ம பிசினஸ்ல இந்த மாதிரி நடக்கும் தெரியுமா? அதுக்காக தான் ஆஃப் பண்ணி தனியா வாங்கி வச்சிருக்கேன். போ என்ஜாய். என்னமா சரக்கு எடுத்துட்டு வரலையா? உன்னதான கேக்குறேன். சரக்கு எடுத்துட்டு வரலையா? நீயே போய் எடுத்துட்டு வா. எதுக்கு சொல்லுப்பா. அங்க ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு இருக்கா? நான் இல்லாத நேரமா பொண்ணு வர கூட்டு வந்துருக்கியா? ஆமா, எப்படி இருப்பா? சூப்பரா இது. நீயே போய் பார்ப்போ. உன்ன டிரைவர் நினைச்சேன், நீ மாமா பையனை சொல்லவே இல்லையே. தெரியுண்டா எனக்கு உன் புத்தியை காமிச்சில. நான் வெர்ஜின்னு எனக்கு பொண்ணு இருக்கு அது இருக்குன்னு அலைய வரியா? ஆனாலும் அந்த கதையை கேட்டதுல இருந்து நீ ரொம்ப பயந்துட்டு இருக்க. எதை கேட்டாலும் பயப்படுற. என்னாச்சு உனக்கு? ஒழுங்கா உட்காரு, சரக்கு அடிப்போம். எங்கடா போற? ஒருத்த நீ அனதல்லப்பா. அண்ணன் இருக்கல்ல, அளவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். இப்படிலாம் வளர்த்தா நான் காப்பாத்துறேன். ஆண்டனி, மார்க் ஆண்டனி. ஏதோ ஒரு ஆண்டனி, நான் சொல்றத கரெக்டா சொல்லு. என்னம்மா இந்த டைம்ல இந்த போட்டோ போடுறீங்க? காக்க காக்க கழகவேல் காக்க 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 கழகவேல் காக்க 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 கனகவேல் காக்க. ஒழுங்கா சொல்லியா? சரி சொல்லுமா. காக்க காக்க கழகவேல் காக்க காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை
இல்ல வேண்டாம். மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியலையே. நீ எல்லாம் ஒரு பேயா? விடிஞ்சா கூட இறங்க மாட்டேன்றிய. நான் அஜித் குமாரா உன்னை மடியில தூக்கி வச்சு டூயிட் பாடுறதுக்கு? கொஞ்சம் இறங்குமா தாயே. ஏமா கொஞ்சம் இறங்குமா, கொஞ்சம் இறங்குமா. ஏமா எங்கம்மா போன? என்னம்மா நீ? ஏமா சீக்கிரம் வாடா, பயமா இருக்கு. ஏமா கொஞ்சம் இறங்குமா. ஏமா ஐயோ